பிள்ளைய காணான்னு 4 நாள் ஆச்சு, எந்த பதிலும் வர மாட்டேங்குது சார். நாங்களும் தேடிக்கிட்டே இருக்கோம். இப்போ வரைக்கும் 5 நாள் ஆக போகுது. விடியகால 5 நாள் ஆக போகுது. இதுக்கு எனக்கு வந்து முதலமைச்சர் தான் எனக்கு ஒரு உதவி தேடி தரணும். எங்க குடும்பம் பூரா கண்ணீர் வெடிச்சிட்டு எல்லாமே 4 நாளுமே அலைகிறாங்க. இந்த 4 நாளா புட்டச்சு பாக்குறேன் என்னால ஒண்ணும் சொல்ல முடியல. நாங்களும் அலைகிறோம். பசியும் பட்டுமா சாப்பிடல. என் முன்னாடி என் பிள்ளை, என் குடும்பம் எல்லாம், என் ஃபேமிலி பூரா இருக்கு. எங்க போயிருக்கு என்னன்னு தெரியல சார். பொண்ணுகிட்ட 9th முடிச்சுட்டு 1 மாசம் லீவுக்கு வேலைக்கு போக சொன்னேன் சார். இந்த வேலைக்கு போக சொன்னது 24ஆம் தேதியோட டேட்டு முடிஞ்சிச்சு சார். 25ஆம் தேதி சம்பளம் வாங்க அமுச்சு விட்ட பிள்ளைய வேலைக்கு கடைக்கு போகலன்னு ஆளை காணாங்க சார். திருப்பி கடையிலேருந்து ஃபோன் வரவும் நாங்களும் வெளியே ராவணும் சார். திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எந்த ஆக்ஷனும் எடுக்கல சார். பிள்ளைய காணான்னு 4 நாள் ஆச்சு, எந்த பதிலும் வர மாட்டேங்குது சார். நாங்களும் தேடிக்கிட்டே இருக்கோம். போலீஸ் எதுவுமே கேட்டதுக்கு பாக்குறோம்னு மட்டும் சொல்றாங்க சார். எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க சார். வயசு 14 வயசு தான் சார் ஆகுது. 14 வயசு ஆகுது. எந்த இது இல்லாம நாங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க சார். நாங்கள் வெளியே ராகிறோம். பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது சார். கொஞ்சம் எவ்வளவு சீக்கிரமா எங்களுக்கு பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களோ அவ்வளவு நன்றி சார். எனக்கு ஒரு பையன் ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று கூடி இருக்குங்க. பாப்பா வந்து 9ஆவது கிளாஸ் முடிச்சு லீவு டயத்தில் ஒரு கோல்டு கவரிங் கடைக்கு, பாண்டியன் கடைன்னு உனக்கு கவரிங் கடைக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தேன். அது வந்து 24ஆம் தேதியோட வேலை முடிஞ்சிருச்சு. சரி 25ஆம் தேதி போகணும். எங்கள் அம்மா தலை சீவி அனுப்பிச்சி விட்டுருச்சு. என் வீட்டுக்கார பிள்ளை வேலைக்கு போயிடுச்சு. அப்போ பாப்பா வந்து வீட்டை விட்டு கிளம்பும்போது கிளம்பி கடைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கடைக்கு போன் வந்துச்சு. போன் வரவுமே நான் ஒரு பதட்டில் சார் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுட்டு இருக்காங்க, பாப்பா கூட பிள்ளைங்க கூட சேர்ந்து சுத்தம் அப்படின்னு பசங்களை எடுத்து பைக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருந்தேன். சுற்றிட்டு இருக்கவும் அடுத்து நான் அன்னைக்கு நைட்டு 25ஆம் நைட்டே போலீஸ் ஸ்டேஷனில் போய் பிசிஓடி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்போ வரைக்கும் 5 நாள் ஆக போகுது. விடியகால 5 நாள் ஆக போகுது. என்னன்னு கடைசி வரை ஒன்றுமே தெரில சார். இதுக்கு எனக்கு வந்து முதலமைச்சர் தான் எனக்கு ஒரு உதவி தேடி தரணும். எங்க குடும்பம் பூரா கண்ணீர் வெடிச்சிட்டு எல்லாமே 4 நாளுமே அலைகிறாங்க. இதுக்கு நீங்க ஒரு முடிவு கட்டி எனக்கு சொல்லணும். என் மகன் என் கைக்கு வந்து சேரணும். இதுதான் சார் நான் சொல்ல முடியும். என்ன செய்யறது தெரியல. என் குடும்பமே கதறுது சார். ஒன்னும் என்னால பண்ண முடியல. இந்த 4 நாளா புட்டச்சு பாக்குறேன் என்னால ஒன்னும் சொல்ல முடியல. நாங்களும் அலைகிறோம். பசியும் பட்டுமா சாப்பிடல. என் முன்னாடி என் பிள்ளை, என் குடும்பம் எல்லாம், என் ஃபேமிலி பூரா இருக்கு. எங்க போயிருக்கு என்னன்னு தெரியல சார். இது பார்த்து நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க அரசாங்கம். பேசிட்டே இருக்க என்னால முடியல சார். பேச முடியல. 4 நாளா நான் கஞ்சி குடிக்கல. என்னால பேச முடியல. பார்த்து ஒரு முடிவு எடுத்து சொல்லுங்க சார்.